Hi friends, இப்போ நான் பார்க்க போகிறது write a program to check whether a number is divisible by 5 or not. எக்ஸாம்பிளுக்கு நான் யூசர்ட் வந்து ஒரு நம்பரை இன்புட்டாக ரீட் பண்ணணும். அந்த நம்பர் வந்து 5ஆல் டிவிசபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான், வாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். நான் எக்லிப்ஸில் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ கிளாஸ் நேம் divisible by 5 அப்படின்றத கொடுத்துட்றேன். மெயின் மெத்தட் வேணும், ஸோ டிக் கொடுத்துட்டு ஃபினிஷ். இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக் ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். என்கிட்ட இப்போ 25 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துறேன். அந்த நம்பரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவைட் பண்ணுவோம். டிவைட் பை 5ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்படி நம்ம டிவைட் பண்ணுறப்போ 5 × 5 நமக்கு 25 வந்துருமா? இங்கே வந்து ரிமைண்டர் வந்து நமக்கு எதுவுமே கிடையாது, நோ ரிமைண்டர். அதே மாதிரியே நான் இன்னொரு நம்பர் எடுத்துறேன். 23 அப்படின்ற ஒரு நம்பர் எடுக்கிறேன். இந்த நம்பரையும் நான் என்ன பண்ணுறேன், 5ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா 4 × 5 நமக்கு 20 அப்படின்றது வரும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நமக்கு ரிமைண்டர் 3 இருக்குது. ஸோ 3 ரிமைண்டர். இந்த லாஜிக் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பரை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் எதுவுமே வரல அப்படின்னா அந்த நம்பர் வந்து டிவிசபிள் பை 5 அப்படின்றது மீனிங். இப்போ ரிமைண்டர் 1 2 3 4 வரைக்கும் நம்ம ரிமைண்டர் வரும். ஸோ அந்த மாதிரி ரிமைண்டர் எதாவது வந்துச்சு அப்படின்னா நான் டிவிசபிள் பை 5. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த லாஜிக் பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ரிமைண்டர் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபைன் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி ரிமைண்டர் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணணும். வாங்க இதை நம்ம சால்வ் பண்ணி வைப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், யூசர்ட் வந்து நம்ம இன்புட் ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்கேனர் SC = நியூ ஸ்கேனர் system.in அப்படின்றத கொடுக்கணும். ரெண்டாவது அந்த ஸ்கேனர் கிளாஸ் பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் java.util.scanner அப்படின்றத கொடுத்துறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு system.out.printlnல என்டர் ஏ நம்பர் அப்படின்றது கேட்குறேன். இங்கே யூசர் என்டர் பண்ணுற நம்பரை sc.nextInt ஸ்கேனர் கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணணும். இதன் அடுத்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நம் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இஃப் கண்டிஷன் லாஜிக் எழுதுறத பார்த்துக்குவாங்க. இஃப் நம் மாடுலஸ் 5, நம்ம என்ன பண்ணணும், 5ஆல் நம்ம மாடுலஸ் பண்ணணும். ஈக்குவல் ரிமைண்டர் தான் நமக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். மாடுலஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றது ரிமைண்டர் ரிட்டர்ன் பண்ணணும். ரிமைண்டர் 0 அப்படின்னா இங்கே system.out.printlnல நம்பர் இஸ் டிவிசபிள் பை 5 அப்படின்றது கொடுக்குறோம். இப்போ ரிமைண்டர் நமக்கு எதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்ஸில் system.out.printlnல நம்பர் இஸ் நான் டிவிசிபிள் பை 5 அப்படின்றது கொடுத்தாரு. லாஸ்ட்டாக அங்கே ஸ்கேனர் க்ளோஸ் பண்ணணும். sc.close. அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். பாருங்கள், என்டர் ஏ நம்பர் அப்படின்றது கேட்குது. இப்போ நாங்கள் 25 அப்படின்றது கொடுக்குறேன். நமக்கு நம்பர் இஸ் டிவிசபிள் பை 5 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுது. ஓகே, இது எப்படி பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா இங்கே 25 அப்படின்றது கொடுத்தோன்னா இங்கே 25 நமக்கு என்ன பண்ணணும், நம்மளை ஸ்டோர் பண்ணிவிட்டு மாடுலஸ் பண்ணோம். மாடுலஸ் 5 பண்ணுறப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் 0 செக் பண்ணுறப்போ கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ. ஸோ நம்பர் இஸ் டிவிசபிள் பை 5 அப்படின்றது பிரிண்ட் ஆனிச்சு. நான் இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து 23 அப்படின்றது கொடுக்குறேன். பாருங்க, நம்பர் இஸ் நான் டிவிசபிள் பை 5 அப்படின்றது பிரிண்ட் ஆனிச்சு. ஓகே, இப்போ 23 நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன பண்ணோம், உங்களுக்கு 23 மாடுலஸ் 5 அப்படின்றத செக் பண்ணணும். இங்கே வந்து நமக்கு மாடுலஸ் பண்ணுறப்போ ரிமைண்டர் என்ன ஆனிச்சு, 4 × 5 நமக்கு 20 வருமா? ஸோ ரிமைண்டர் வந்து 3 இருக்குது. ஸோ இந்த ரிமைண்டர் வந்துட்டு ஈக்குவல் 0ல் செக் பண்ணுறப்போ கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்க இஃப் பிளாக் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, கீழே இருக்க எல்ஸ் பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால தான் நம்பர் இஸ் நான் டிவிசபிள் பை 5. ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.